ஒரு வழியாக கிளம்பிட்டோம். ஹோட்டலுக்கு போகிறோம் சாப்பிட்றதுக்கு. போலாமா? அதான் மயிறு அது ப்ளூடூத் ஸ்கேனர்லாம் கிடையாது சொன்னாங்க. இவ்வளோ தாண்டா வரும். சும்மா தான் உட்காந்துருந்தோம். டக்குன்னு பிளான் பண்ணோம் சாப்பிட்றதுக்கு. அப்படியே கிளம்பி வச்சுட்டேன். என்ன இது மூவ் ஆக மாட்டேன் வண்டியா? ரொம்ப கஷ்டமாக போகிற மாதிரி போகுது. கம்பெனி கிளம்பிட்டானுங்க வேறு கெத்தாடி. போலாம் ரைட். சரி மிட்டாய் செய்தாண்டா. எம்ப்ளாய் ஆகுங்க. வாடா கூப்பிடு. இங்கே பிரியாணி சாப்பிடலாமா? அதனால தான் இப்போ அங்கே கூட்டும் போகிறல. வேணா வா வந்துட்டோம். பார்த்துன்னு முடி ஆயிடுச்சா? அவள் தான் முடிச்சிட்டான். இல்லை அவன் தோட்டலாம் நிறுத்திட்டான். இதுக்கு மேலே வந்து 2 வருஷம் படிச்சான் பார்த்தியா? அது வேஸ்ட்டு. காசு கட்டி படிக்க வச்சாங்க பாரு, வேஸ்ட்டு. அவன் அதுதான். இடம் கிடையாது. புது வண்டி எடுத்துட்டு டமால் டுமேல் இப்படி அடிக்கல. இப்போ அடிக்க சொல்ல அவனுங்களா? ஐயோ நீ பின்னாடி வந்து உக்கார். ஒரே மட்டும் அடித்துற. டேய் நானா போனோன்னு பண்ணுங்க மொத்தத்தையும். நல்லா ஆயிடுத்துங்கடா. அப்போ தான் இன்னொரு தாட்டி வண்டியில் உட்காரும் போது ரீசெண்டாக உட்காருவான். ஏறி இடுப்பு மேலே ஏறி உட்காருது இதெல்லாம் இருக்காது. ஏறி நம்ம வண்டி உட்காரணும்னா ஏறி இடுப்பு மேலே உட்காருவோம்ல, அந்த மாதிரி உட்காருங்க. அடி அப்படி. அதே தான். பார்த்துல தெரிஞ்சுப்பானா? எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அம்பிக்கு தான் போகிறோம். ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுக்கு. முன்னே ஒரு டைம் சொல்லியிருப்பேன் அந்த ஹோட்டலில் சாப்பாடெலாம் நல்லா இருக்குதுன்ட்டு. அதுக்காக போகிற வழியில் போயிட்டு அப்படியே சாப்பிட்டேன். அந்த கடையை ஒரு ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. மற்றபடி வர இதில்லை. ஓரளவுக்கு ஓடுறான் நல்லா. அதான் அது வேலை. அந்த அளவுலாம் அடிக்காதே சாணி அவனுக்கு மேலே. அட்ரா அதே தாண்டா வீலிங் அப்போ தானே கற்றுப்பேன். என்ன சொன்னா? குவாலிட்டி போயிடுவோம். ஓ டேய் 2 நாளைக்கு தான். 3ஆவது நாள் அது காக்கா ஆய் பண்ண தொடங்க மாட்டான் அவன். ஞாபகம் வச்சுக்கோ. ஆமாம் வண்டி இது வந்து ஸ்பீட் பிரேக்கெலாம் ஏற்றிறேன்னா சைலன்சர் ரெண்டு உரையாகுது. வேக தர முடியாது. இருந்தது கவுன் ஃப்ளோர் கொஞ்சம் கம்மியாகுது இது. ஓ எல்லா வண்டிக்கும் இப்போ நம்மக்கிட்ட எல்லாம் சொன்ன மாதிரி 2 R15 ஒரு NS ஒரு பாம்பு கிராப்புக்குள்ள இந்தமாரி வர டைமில் என்ன பண்ணால் இப்படி கிராஸாக ஏற்றணும். அப்பயும் ஒராசம் எப்படி திரும்ப ஏற்றனா ரொம்பலாம் கிராஸாக ஏற்ற இடிக்கும். சும்மா லைட்டாக கிராஸாக இப்போ போயிட்டு நேராக போறியா சும்மா பட்டும் படாத மாதிரி வச்சு இடிக்காது பேர். இடிக்காது. ஆண்டா செத்து போய் உனக்கெல்லாம் வண்டி ஓட்டி அதனோ கரெக்ட் தான். நான் சொல்ல மச்சான் வண்டி பாப்பா இது கம்மியாகும் அது கம்மியாகும் பாக்க தெரிஞ்சு விட்டான்.
எனக்கு ஒரு R15 R1 இதுலேருந்து கேட்டிக்கிட்ட ஒரு ஆறுண்ணா சார் கேட்டு யார் நல்லா கம்மி அடிக்கிறாங்கடா. போகும்போது எப்பவுமே இந்த மாதிரிலாம் டர்னிங் பார்த்து திரும்பணும். அது இதில் அந்த கட்டுறா இந்த கட்டான்றா நான் சொன்னடா புது கடை நாங்கள் சாப்பிட்டு பார்த்து முட்டை ஒரு ஆம்லெட் போட்டு போட்டா முடிஞ்சு போச்சு. ஐயோ ஒரு மாதிரியா இருக்கிறாவே அந்த கல்யாணம் வரத்துக்கு டக்குன்னு கேமராலாம் போட்டு மறுபடியும் இங்கே வாடா. டேய் வண்டி எடுத்துக்கலாம். அதனால நீ ஹோட்டல் வைக்க அவன் தான் ட்ரீட்டு. நீ கடைக்கு யார் வந்தாலும் மொத்த பேர் காசு வந்துடுவோம். யார் வந்தாலும் இன்னைக்கு ஓகேவா நைட்டு 10 வரையும் மொத்த பேருக்கு வந்தா ட்ரீட். அப்படின்னா வண்டி இங்கே விட்டு போவோம். ஒன் டே ஆஃபர் இது. கடையில் ஆடியா போட்டு விட்றான். கோயிலுக்கு கழுகு மலை கோயில் சாப்பிடலாம்